சத்து சத்துன்னு அடியை போட்டு விட்டுருவேன். 4:30 ஃப்ளைட்டு, 2 மணிக்கெலாம் வந்துட்டோம் கரெக்டாக. ஏன் திருட்டு போய் மாதிரி பார்க்காதா, கேஷுவலாக வாட்ச் வாடா. நாங்கள் எல்லாம் உள்ளே வந்துட்டோம். அலெக்ஸோட மூஞ்ச பார்த்துட்டு உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க. திருட்டு தரமாக நிற்கிறான் பாருங்க. உங்க முகம் மாதிரி ஆதார் கார்டுல இருக்கணும், அந்த மாதிரி இல்ல. போய் அங்க உட்காந்து விடி விடி என்ன பண்ணுவியோ, போட்டோ எல்லாம் அப்டேட் பண்ணி வச்சுக்கோ. ஆமா, ஆதார நைட்டே முடிஞ்சா எங்க இருக்கு ரஞ்சி இப்போ எங்க போறோம்? உங்களுக்கு லக்கேஜ் போடணும்ல. ஆமா, ஓகே. சொல்லுடா என்கிட்ட ஒரு அவங்க ஒரு லாக்ல பேசுறடி. இப்படி ஒரு என்னப்பா இதெல்லாம்? பாஸ்போர்ட் வச்சிருக்கானா? நான் கேக்குறேன், அத்தனை வரை நீ உன் கையில வைக்கலையா? கையில வைக்கலையான்னு கேக்குறேன். அதான் வச்சிருக்கேன்ல, அதான் வச்சிருக்கேன்லன்றான். உள்ள வேற ஏதோ வச்சிருக்கானா? நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஃளைட்ல போறோம். நீ என்கிட்டதானா? ஸ்கேன் பண்ணல இல்ல வந்துரும். இப்போ நம்மளுக்கு ஃப்ளைட்ல இருந்து எடுக்க வேண்டிய எதுவுமே கிடையாதுல்ல. லேப்டாப்லாம் இருந்துச்சுன்னா வைக்க கூடாது. மற்றபடி எல்லாம் நான் தூக்கி போடுறது. இந்த லேப்டாப் கொண்டு வந்திருக்கானே, வேலை பார்க்குறது. We do have a ticket, guys. இதெல்லாம் காட்டுங்க. எங்கடா போறீங்க? எங்க தான்டா போறீங்க? டேய் அங்கிட்ட செக் பண்ணிருக்கடா. நீ தான டெய்லி செஷன்ல இருக்க. சரி, ஓகே, பை. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா. ஃபோனு, இந்த திங்ஸ் எல்லாம் இங்கே வச்சிடணும். நம்மளால நாங்கள் இருக்காங்க. ராகத்துக்கு உள்ளே போட்டு போயிட்டே இருக்கணும். டீம் பெல்ட்லாம் போட்டிருந்தா ஒரு வேணுமா? நாடாதான், பிரச்சனையே இல்லை. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ட்ரெயின்ல இருந்து எல்லா பொருளும் எடுத்துட்டு இருக்காங்க. போய் தொலைங்கடா, அடி போங்கடா. எனக்கு இவ்வளோ நேரம் ஒன்றும் தெரியல. இப்போ தான் ஏர்போர்ட்டோட எஃபெக்ட் இருக்குது. ஜாலியாக இருக்கு. ஓகே கைஸ், ஃப்ளைட்டுக்குள்ளே போக போகிறோம் ஃபஸ்ட் டைம். பஸ்ஸில் போகிறோம். பஸ்ஸு நின்றுட்டே போன டீம். அதுக்காக தான் எல்லாம் எப்படி வருது. இந்த மாதிரி இப்போ ஃபுட்பால் அடிக்கிற பார்த்தா 13ஆம் நம்பர் பஸ்ஸில் போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. நம்ம ஜெயவலா விளங்கும்டா நாரப்பயல. திரும்ப அவனை காட்டுறாரு. வீடியோ ஃபுல்லாக போட்டால் விளங்கு மாடா. வீடியோ ஃபுல்லாக போட்டால் ஃப்ளைட்டில் போக போகிறோம். பஸ்ஸில் போயிட்டு இருக்கோம். ஏழரை ஏறி இறங்கி இங்கே கை பிடிச்சிட்டு சூடான அவனை கேட்டு பேசுகிறப்ப இன்னும் படம் இல்லை. இன்னும் வேற ஒரு வரமாட்டேன். வணக்கம். ஃப்ளைட்டு பிறக்குது பாரு. ஓகே, ஃப்ளைட்டுக்குள்ளே போகிற விஷ்ணு பாரத்து அந்த எக்ஸ்பிரஷன் மறுபடியும் கொடு. வணக்கம் சொல்லவே இல்லை. இது போ முகரிக்கு போதுட்டாங்க. அசிங்கமாய் போச்சு குமார். அதுதான் सामान रूप से सांस लेते रहें. अपना मास्क लगाने के बाद दयावती की मदद करें. एक्स्ट्रा स्पेस में बैठे हुए अतिथियों के लिए लाइफ जैकेट आपकी सीट के ஏதோ இருக்கு. இது ஓப்பன் பண்ணால் ஒன்று ஓப்பன் ஆகுது. சாப்பாடு வச்சுக்கலாம். கால் நீட்டர் இடிக்குது. வி ஹாவ் அ மெனு. ஐட்டம்ஸ் ருபீஸ்லாம் எவ்வளோ அந்த டீட்டெயில் நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். தென் உள்ள இப்போ ஃப்ளைட் வெடிச்சா என்ன பண்ணணும்னு நீங்கள் போட்டிருக்காங்க. வெஜ் பிரியாணி ஆல்சோ அவைலபிள். ஐ திங்க் ஃபாஸ்ட் சீட் பெல்ட் 12 சீட்டர். பிரியாணியும் 300 ரூபாயாமா. இங்கே வந்து பிரியாணியும் போட்டுருக்காங்க. கண்ணாடி வேறு பயந்து
வண்டியில் என்னென்ன ஃப்ளைட்டில் என்னென்ன இருக்குன்னு சொல்கிற மாதிரி. இது வந்து லைஃப் ஜாக்கெட்டு நம்ம இன்கேஸ் எமர்ஜென்சி டைமில் இதை எடுத்து மேலே அழகு அழகு எப்படி இருக்கு? காதுல அடைக்குது. பேசுறது எங்களுக்கே காது கேட்க மாட்டேங்குது. இறங்க போகிறோம். டர்புலன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கு. கீழே மேகத்தை பாருங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா அது எனக்கு முடிஞ்சு இறங்கிச்சு ஓகே, நம்மளோட பேக்கேஜ்லேருந்து டிரைவர்லாம் வந்து நம்ம ஏர்போர்ட்லேருந்து பிக்கப் பண்ணுறதுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் கூட ஷேர் பண்ணிட்டாங்க. போயிட்டு அவங்கள பார்த்து ரூமுக்கு போக வேண்டியதான். நாங்கள் போயிட்டு இந்த ட்ரிப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு சொல்கிறோம்பா. Successfully reaching Goa. என்னப்பா Welcome to Sunday Samayan. என்ன ஜோன் அவுட் ஆகிட்டு இருக்கீங்க? அப்படியே லெஃப்ட் ஏறுறேன், அப்படியே லெஃப்ட் ஏறுறேன். குர்வீஸ் ஆக்சுவலாக நம்ம வந்து பிளான் பண்ணி வந்தது ஒரு பேக்கேஜாக பார்த்து வந்திருந்தோம். அந்த பேக்கேஜ் போய் ரூம் பார்த்தா நல்லா இல்லை. ஆக்சுவலாக வந்து நமக்கு பிடிக்கல. ஸோ அவங்க வீடியோ அனுப்பிச்சிருந்த வீடியோ தான், அதாவது ரூமோட வீடியோ அனுப்பிச்சிருந்தது தான். பட் நமக்கு அவ்வளோ பிடிக்கல. ஸோ பக்கத்தில் இருக்க நாங்களே கொஞ்சம் அலைஞ்சோம். இப்போ எக்ஸாக்டாக டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்ச் பேட்டரிலாம் போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 9 இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா, 9:30 ஆயிடுச்சு. பக்கத்தில் கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம். ஒரு ரூம் பார்த்துருக்கோம். நல்லாவே இருக்குது. கிட்டத்தட்ட 6 பேருமே ஒன்றா ஸ்டே பண்ணுற மாதிரியே இருக்குது. சூப்பராக இருக்குது. டோட்டல் 22,500 பே பண்ணியிருக்கோம் இப்போதைக்கு. ரூம் எப்போ இருக்குன்னு பார்க்குறீங்களா? நல்லா இருக்கு ப்ரோ, நைஸ் ஒன். வி கேன் ஸ்பெண்ட் டைம் ஹியர். ஸோ 3 நாள் இங்கே தான் மாச்சோ ஸ்டே. எல்லாம் ஒரே இடத்துல தங்கலாமான்னு யோசித்தோம். அப்புறம் சரி ஓகே, என்ன ஆகுதோ பார்த்துக்கலாம். இங்கே தான் தங்கணும்னு ஆயிடுச்சுன்னா இங்கே தங்கிட்டு பக்கத்தில் ஒரு வண்டி எடுத்துகிட்டு சுற்றிட்டு இருக்கலாம்னு பிளானு. ஸோ டயர்ட் அண்ட் எக்ஸாஸ்டட். தூங்கிட்டு காலைல எல்லாம் எழுந்திரிச்சு தூத்சாகர் போகிறோமா, அதுக்கு ஒரு பிளான் பண்ணுன்னாங்க. அதெல்லாம் பிளான் பண்ணிட்டு தான் பார்க்கணும். ஓகே, காலையில் சந்திக்கலாம். பாய். அடுத்ததாக சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஊர்க்குருவி. தடா.